வெறும் 4 நாள்ல ஒரு படம் மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்து, அது மட்டும் இல்லாம தியேட்ரிக்கல் ரைட்ஸை விட அதிக ஷேர் எடுத்து ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. எந்த படம் அப்படிங்கிறத நீங்க கெஸ் பண்ணுங்க. அதை இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ அப்புறம் ஆடு ஜீவிதம் நேத்து திங்கட்கிழமை கூட பெரிய வசூல் எடுத்திருக்கு. டில்லு ஸ்கொயர், க்ரூ இது எல்லாமே பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் காட்ஜிலா எக்ஸ் காங் இந்த படமுமே பெரிய நம்பரை நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டிலையுமே பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் இன்னைக்கு 14 இயர்ஸ் ஆஃப் பையா. ஸோ பையா படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாடி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, மரியான் தான். மரியானில் நெஞ்சே ஏழு அப்படிங்கிற பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேமு. இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் விஜே கேமிங், அப்புறம் ரெட் டெவில், திருப்பதி திம்மராயன், அப்புறம் ரென்சன் டேனியல், சந்திரகுமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மரியான் கிட்டத்தட்ட இந்த கோட் லைஃபோட நிறைய பேர் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நிறையா அந்த இமேஜ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே ரெண்டுத்தையுமே சிமிலராக ஒரே மாதிரி இருக்குது. ஸோ மரியான் தான் நேற்று வச்சு இந்த ஃப்ரேமு. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அதை கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம அந்த 1 லேக்கை ரீச் பண்ணணும். அதுக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுது. நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். காட்ஜிலா எக்ஸ் காங் அந்த படத்தோட Day 4 கலெக்ஷன் இந்தியாவில் 7,32,00,000, வேர்ல்டு வைடு $7.2 மில்லியன். இது மட்டுமே 60 கோடி வருது. 53,87,00,000 4 நாளில் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 8 மாதம் 9 மாதத்தில் ஹாலிவுட் படங்களே இதுதான் பெரிய வசூல் நினைக்கிறேன். அப்புறம் வேர்ல்டு வைடு $202.2 மில்லியன், 1685 கோடி. ஸோ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்த ஒரு ஹாலிவுட் படமாக அமைஞ்சிருக்கு, எடுத்துக்கிட்டு இருக்க படமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ ஷைத்தான் அந்த படத்தோட 25வது நாள் வசூல் இந்தியாவில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு 69 லட்சம். டோட்டலாக இந்தியா முழுக்க 162 கோடியே 38 லட்சமும், வேர்ல்டு வைடு 196 கோடியே 96 லட்சம். பட்ஜெட் 65 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 50 கோடிக்கு போயிருக்கு. 106 கோடியே 36 லட்சம் இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. 56 கோடியே 36 லட்சம் இந்த படம் டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குங்க. மிகப்பெரிய விஷயம். ஸோ 25வது நாளுமே நல்ல வசூல் தான் எடுத்திருக்கு. மேட்கான் எக்ஸ்பிரஸ் இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் வந்திருக்கு, இந்த படம் ப்ராஃபிட் எடுத்திருக்கா இல்லையா அப்படின்னு பார்ப்போம். 66 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 68 லட்சம். 19 கோடியே 76 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 21 கோடியே 16 லட்சம். பட்ஜெட் 20 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 13 கோடி, 11 கோடியே 43 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 1.5 கோடி இந்த படம் ஷேர் வர வேண்டியது இருக்குது. அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக ஒரு 3 கோடி கிட்ட வசூல் வர வேண்டியது இருக்குது. வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் போய்கிட்டு இருக்கு, வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஸ்வதந்திரியா வீர சாவர்கர் அந்த படத்தோட Day 11 கலெக்ஷன் இந்தியாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 61 லட்சம். 17 கோடியே 48 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 18 கோடியே 79 லட்சம். 18 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. 14 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஷேரு 10 கோடியே 15 லட்சம். ஸோ இன்னும் ஒரு 4 கோடிக்கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வர வேண்டியது இருக்குது. 3 கோடியே 85 லட்சம். அப்படின்னா இந்த படம் இன்னும் ஒரு 7.5 கோடி 8 கோடி கிட்ட வசூல் வர வேண்டியது இருக்குது. வருமா அப்படிங்கிறது வரப்போகிற நாட்களை பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு பெட்டராக தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் க்ரூ அந்த படத்தோட Day 4 4 நாளில் இந்த படம் அந்த லாபத்துக்கிட்ட போயிருக்கா இல்லை லாபத்தை எடுத்துருச்சா அப்படின்னு பார்ப்போம். இந்தியாவில் 4 கோடியே 82 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடியே 75 லட்சம். இந்தியா முழுக்க இதுவரையும் 40 கோடியே 23 லட்சமும், வேர்ல்டு வைடு 64 கோடியே 13 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 60 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 35 கோடிக்கு போயிருக்கு. 34 கோடியே 63 லட்சம் இந்த படம் ஆல்ரெடி ஷேர் வந்துடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அந்த படம் அந்த 100% ரெக்கவரி கிட்ட வந்துடுச்சு. இந்த படம் 37 லட்சம் இன்னும் ஷேர் வந்ததுன்னா இந்த படம் அந்த 100% ரெக்கவரி வந்துடும். அதை இன்றைக்கி வந்துடும். ஸோ அப்படின்னா 5வது நாள்லேருந்து இந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போகுது. 5வது நாள்லேருந்தே இந்த படம் லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்கு க்ரூ. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் அமைஞ்சிருக்கு. ஓம் பீம் புஷ் அப்படிங்கிற தெலுங்கு படம் Day 11 இந்த படம் எந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். 17 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 18 லட்சம். 16 கோடி 65 லட்சம் இந்த படம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. 10 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஸோ 9 கோடி கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. இன்னும் 1 கோடி தான் வரணும்னா இந்த படம் கண்டிப்பாக 2 கோடி வசூல் பண்ணணும். பண்ணுதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 15 லட்சம் 20 லட்சம்னு இன்னும் ஒரு 10 நாள் 20 நாள் ஓடிச்சுன்னா ஓகே. அப்படியே இல்லைனாலுமே இந்த படம் ஒரு ஃப்ளாப்பான படமாக அமையாது, ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியாக தான் அமையும். ஸோ அப்படின்னா ஒரு ஆவரேஜ் மூவியாக அமையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அப்புறம் டில்லு ஸ்கொயர் அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 6,55,00,000, தமிழ்நாட்டில் 10 லட்சம், கர்நாடகாவில் 54 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 லட்சம், ஓவர்சீஸில் 2,03,00,000, 9,33,00,000 இந்த படம் வந்து நேற்று 4வது நாள் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அதுலேயும் நேற்று ஆந்திரா தெலுங்கானாவில் 6.5 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய வசூல். 39,31,00,000 ஆந்திரா தெலுங்கானாவில், தமிழ்நாட்டில் 82 லட்சம், கர்நாடகாவில் 3,94,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 79 லட்சம், ஓவர்சீஸில் 20,05,00,000, வேர்ல்டு வைடு 64,91,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 40 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 29 கோடிக்கு போயிருக்கு. இந்த படம் 4 நாளில் 35,05,00,000 ஆல்ரெடி ஷேர் வந்திருக்குங்க. அதாவது 6,05,00,000 இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட் 4வது நாள்லேயே கிடச்சிருச்சு. ஸோ 4 நாள்லேயே இந்த படம் வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் 6 கோடிக்கு மேலே ப்ராஃபிட் எடுத்துருச்சு. நேற்று 3வது நாளே போயிடுச்சு, இன்றைக்கி ஒரு 5 கோடி கிட்ட ப்ராஃபிட் எடுத்துருக்கு. பெரிய விஷயம். அப்புறம் யுவா அப்படிங்கிற கன்னட திரைப்படம் டே 4 கர்நாடகாவில் 88 லட்சம், 97 லட்சம் வேர்ல்டு வைடு, 13,76,00,000 உலகம் முழுக்க வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 15 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸு 10 கோடிக்கு போயிருக்கு. 7,56,00,000 இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 2.5 கோடி வரணும். 2.5 கோடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஒரு 50-50 சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையுமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. பிரேமலு 53வது நாள் வசூல், கேரளாவில் 15 லட்சம், தமிழ்நாட்டில் 8 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 லட்சம், வேர்ல்டு வைடு 30 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 128 கோடியே 4 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 5,54,00,000 ஒரு நல்ல வசூல் வந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும். மஞ்சுமல் பாய்ஸ் 40வது நாள் வசூல், கேரளாவில் 11 லட்சம், தமிழ்நாட்டில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 33 லட்சம். இந்த படம் வந்து உலகம் முழுக்க 218 கோடியே 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அதில் தமிழ்நாட்டில் மட்டுமே 60 கோடியே 95 லட்சம். ஸோ அப்புறம் ஆடு ஜீவிதம் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன். இந்த படம் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கேரளாவில் 4,22 லட்சம், தமிழ்நாட்டில் 47 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், கர்நாடகாவில் 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்சம், ஓவர்சீஸில் 2,75,00,000, வேர்ல்டு வைடு 8,53,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 5 ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு நேற்றுமே, அதுவும் மண்டேவுமே. ஆடு ஜீவிதம் டோட்டல் கலெக்ஷன் கேரளாவில் 27,77,00,000, தமிழ்நாட்டில் 4,52,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 1,98,00,000, கர்நாடகாவில் 3,77,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,33,00,000, 34,36,00,000, ஓவர்சீஸ்லேயும் வேர்ல்டு வைடு 74,73,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 75 கோடி 5 நாளில். அப்புறம் பட்ஜெட் 80 கோடி, தேட்டர்கள் ரைட்ஸ் 47 கோடிக்கு போயிருக்கு. 39,61,00,000 இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னும் ஒரு 7.5 கோடி கிட்ட இந்த படத்துக்கு இன்னும் ஷேர் வர வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஒரு 15 கோடின்னு வைங்க. கண்டிப்பாக ஒரு 2-3 நாளில் இந்த 15 கோடி எடுத்துரும். 2-3 நாளில், அதாவது 7வது நாள் இல்லை 8வது நாள்லேயே இந்த படம் வந்து 100% ரெக்கவர் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு பெரிய வெற்றி படமாகவே அமையுது. ஸோ ஆடு ஜீவிதம் அந்த 15-16 வருஷம் உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய பலன் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய அவார்டெல்லாம் வாங்கி குவிக்கும். இந்த மாதிரி படங்கள் இவ்வளோ வருஷம் மெனக்கெட்டு வர படங்கள் அவார்டுகள்லாம் வாங்கி குவிக்கும். ஆனால் பெருசாக வசூலில் ஏதாவது வந்து பெருசாக எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா படங்கள் அதில் ஏமாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனால் ஆடு ஜீவிதம் அதில் பெரிய வசூல் எடுத்து ஒரு பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. அப்புறம் தமிழ் படங்களோட வசூல், வெப்பம் குளிர் மழை அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் 4 லட்சம், 16 லட்சம் டோட்டலாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 2,20,00,000 இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஹாட்ஸ்பாட் 7 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு டே 4. டோட்டலாக 27 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். த பாய்ஸ் டே 4 தமிழ்நாட்டில் 6 லட்சம், வேர்ல்டு வைடு 6.5 லட்சம், 36 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 40 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டாப் 5 தமிழ்நாடு அது பார்த்திங்க அப்படின்னா காட்ஜிலா எக்ஸ் காங் 1,87,00,000 தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் த கோட் லைஃப் 47 லட்சம், மஞ்சுமல் பாய்ஸு 14 லட்சம், டில்லு ஸ்கொயர் 10 லட்சம், பிரேமலு 8 லட்சம். இதுதான் டாப் 5 தமிழ்நாடு. ஸோ இதில் வந்து கோட் லைஃப் அதான் ஆடு ஜீவிதம் இந்த படம் வந்து 47 லட்சம் பெரிய வசூல் எடுத்திருக்கு தமிழ்நாட்டில். நேற்று திங்கட்கிழமை கூட 1,87,00,000 காட்ஜிலா. ஸோ அப்புறம் டில்லு ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன அந்த 4 நாளில் பெரிய லாபத்தை எடுத்த படம் அதுதான் டில்லு ஸ்கொயர் தான். அதுக்கடுத்து தான் பையா படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ 14 வருஷத்தை கடந்திருக்கு இன்னையோட. இந்த படம் வந்து லிங்குசாமி அவர்களோட இயக்கத்தில் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். ஒரு பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி. அப்படியே நீங்கள் பார்க்க உட்காந்திங்கன்னா கடைசி வரையும் அப்படியே சூப்பராக போகும். இந்த படத்தில் தமனாவுக்கு ஒரு முக்கியமான ரோல். ஆக்சுவலாக தமனாவை சுற்றி தான் கதையே போகும். அப்புறம் கார்த்தியுமே இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பார்.
இந்த படம் வசூல் ரீதியாக அவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 17,25,00,000, ஆந்திராவில் 9,20,00,000, கேரளாவில் 4,10,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,60,00,000, ஓவர்சீஸில் 4,25,00,000, 37,40,00,000 வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 12 கோடி. தியேட்டர்கள் ஷேர் 20,55,00,000. ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் திரைப்படம் இது. நிறைய பேரோட ஃபேவரட் மூவியாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் மூவியாகவுமே இருக்கும். உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.